அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற காலம் போய் இன்று விண்கலத்தையே இயக்கும் அளவிற்கு பெண்கள் விஸ்வரூபம் எடுத்துள்ளனர். இந்த உழைப்பாளர் தினத்தில் குடும்பத்தையும் தேசத்தையும் தன் தோளில் சுமக்கும் பெண் ஆளுமைகளின் உழைப்பை திரையிடப் போகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. பெண்களின் கனவுகளுக்கு வானமே எல்லை என்பதை கல்பனா சாவ்லா நிரூபித்தார். ஏவுகணை தொழில்நுட்பத்தில் மிசைல் உமன்களாக நம் விஞ்ஞானிகள் சீறுகிறார்கள். அரசியலில் ஆணாதிக்க சுவர்களை தகர்த்து அசைக்க முடியாத ஆளுமையாக திகழ்ந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பெண் என்றால் பலவீனம் அல்ல, அது ஆளுமையின் அடையாளம் என்பதை உலகுக்கு உரக்கச் சொன்னவர் மாண்புமிகு அம்மா. விளையாட்டு திடலில் PV சிந்துவும் மேரி கோமும் வாங்கிய பதக்கங்கள் அவர்கள் சிந்திய வியர்வைக்கு கிடைத்த அங்கீகாரம். ஆனால் இந்த பிரபலங்களை தாண்டி நம் கண்முன்னே தினமும் போராடும் சாதனையாளர்கள் அநேகம். அதிகாலையில் எழுந்து குடும்பத்திற்காக உழைக்கும் தாய், செவிலியர், துப்புரவு பணியாளர், பெண் காவலர்கள் என ஒவ்வொரு பெண்ணும் ஒரு களம் காணும் வீராங்கனைதான். ஒரு ஆண் உழைப்பது ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், ஆனால் ஒரு பெண்ணின் உழைப்பு ஒரு தலைமுறையே உருவாக்குகிறது. இந்த உழைப்பின் வலிமையையும் வாழ்வாதார போராட்டமும் எப்படிப்பட்டது என்பது குறித்து பேசிய பெண் ஆட்டோ ஓட்டுநர் சரஸ்வதி, ஆட்டோ ஓட்டுவது வெறும் வேலை இல்லை, அது என்னோட தன்னம்பிக்கை எனவும், குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டு ஸ்டியரிங்கையும் பிடிச்சி நான் ஓடுற ஒவ்வொரு கிலோமீட்டரும் என் குடும்பத்தோட முன்னேற்றத்திற்கான ஓட்டம்தான் என நெகிழ வைத்தார். நான் ஒரு 5 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன். வேடிங்காத்தில் 3 மணிக்கு வருவோம், 10 மணி வரைக்கும் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் சவாரி இல்லைனாலும் ஓட்டிகிட்டு தான் இருப்பேன் கண்டினியூவாக. நைட்டு 12 மணி ஆகும். என் பாப்பா அங்கே 2 பேர், சின்ன குழந்தை 3 வயசு, பெரியவ 3 வயசு, சின்னவ 2 வயசு. 2 குழந்தைங்களையும் பார்த்துக்கிறேன். சாலைகள் சுத்தமாக இருப்பதற்கு காரணமான இந்த கரங்கள் சமூகத்தின் அழுக்குகளையும் துடைப்பவை. தூய்மை பணியாளர்களின் வழிகளையும் அன்றாடம் எதிர்கொள்ளும் விமர்சனங்களையும் குறித்து பேசிய துப்புரவு பணியாளர் பாரதி, வீட்டில் உள்ள கஷ்டங்களை மறந்துவிட்டு ஊரை சுத்தமாக வைக்க நாங்கள் உழைக்கிறோம் என தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். நான் இந்த வேலை 1 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன். இந்த வேலை எனக்கு பிடிச்சதுனால தான் நான் செய்கிறேன். வீட்டு சூழ்நிலை பொறுத்து இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நாங்கள் செய்கிறோம். என்ன மாதிரி நிறைய பேர் செய்கிறாங்க இந்த வேலை. மாதிரி நிறைய பேர் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் செஞ்சிட்ருக்கோம். குடும்ப சூழல் காரணமாக இந்த வேலைக்கு வந்தாலும் இன்றைக்கு இதை ஒரு கடமையாகவே நினைச்சு செய்கிறோம் என கூறிய தூய்மை பணியாளர் செல்வி, எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டிதான் பெண்கள் வேலைக்கு வருவதாகவும், எங்க உழைப்ப உலகம் மதிக்கணும், அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் என்றார். இந்த வேலை நாங்கள் இதை நாங்கள் சகிப்புத்தன்மையோடு தான் செய்கிறோம். எங்களை மேலே இருக்கிற பெண்களும் கஷ்டத்தை தாண்டி தான் அதை செய்கிறாங்க. படிப்பதற்கு நிறைய தடைகள் இருந்ததாக கூறும் மருத்துவர் சுகமதி, தனது பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் ஒத்துழைப்பால் மட்டுமே தன்னால் சிறந்த மருத்துவராக முடிந்ததாக கூறினார். குடும்பத்துடன் நேரம் செலவழிக்க முடியாமல் இருந்தாலும் தனது வேலையை மிகவும் விரும்பி செய்வதாக மருத்துவர் சுகமதி நிகழ்ச்சியுடன் கூறினார். ஆரம்ப காலத்தில் நிறைய தடைகள் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் எஜுகேஷனுக்குள்ளே வர்றதே ஒரு பெரிய தடையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலியோட மொத்த சப்போர்ட் எல்லாமே இருந்ததுனால தான் என்னால் ஃபினான்ஷியல் அண்ட் எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி ஐ வாஸ் ஏபிள் டு மேக் அப் இன் மை மெடிக்கல் ஃபீல்ட். அண்ட் லாஸ்ட் 16 years ஆஃப்டர் மை கரியர் ஐம் ஜஸ்ட் இன் டு மெடிக்கல் ஃபீல்ட். அண்ட் இதை நான் மருத்துவ துணையில் நான் 16 வருடமாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். பெண்களின் உழைப்பை வெறும் சம்பளத்தால் மட்டும் அளவிட முடியாது. பாரதி கண்ட புதுமை பெண் இன்று நிஜமாகி நிற்கிறாள். அவர்களின் உழைப்பு சமுதாய வளர்ச்சியின் அடித்தளம். இந்த உழைப்பாளர் தினத்தில் பெண்களின் உழைப்பை பாராட்டுவதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் அவர்களுக்கான சம உரிமை, பாதுகாப்பு மற்றும் சமத்துவத்தை உறுதி செய்யும் சமூகத்தை உருவாக்குவோம். வியர்வையை வெற்றியாக மாற்றும் அந்த வலிமையான கைகளை கௌரவிப்போம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வி. பத்மநாபனுடன் செய்தியாளர் குணசுந்தரி.